நாடா புயல் வேணா வலுவில்லாமல் போயிருக்கலாம், ஆனால் மோடி புயல் இன்னும் ஸ்ட்ராங்காக நின்றுக்கிட்டு இருக்கு. நவம்பர் 8 அன்னைக்கு ஆரம்பித்த புயல் ஃபஸ்ட்டு வந்து 500 1000 இல்லைனாங்க. அதுக்கப்புறம் இப்போ எங்கே கை வச்சிருக்காங்கன்னா வருமான வரியை மூலமாக வச்சு நம்ம கையில் இருக்கிற தங்கத்தை வந்து கை வச்சிருக்காங்க. உங்ககிட்ட எவ்வளோ தங்கம் இருக்கு, அது என்னங்க கையில் காதில் மூக்கெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஒரு 6-7 பவுன் வருங்க அப்படின்னீங்கன்னா பரவாயில்ல. ஆனால் சப்போஸ் கல்யாணமான பெண்கள் உங்ககிட்ட 62 சவரனுக்கு மேலே தங்கம் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் எக்ஸ்ட்ராவா இருக்கிற தங்கத்துக்கு நீங்க கணக்கு காட்டணும். கல்யாணம் ஆகாத பெண்கள் 250 கிராமுக்கு மேல உங்ககிட்ட தங்கம் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அந்த அதிகமா இருக்கிற தங்கத்துக்கு கணக்கு காட்டணும். ஆண்கள் 100 கிராமுக்கும் அதிகமா நீங்க தங்கம் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு நீங்க கணக்கு காட்டணும். இப்ப கணக்கு காட்டுறோம், சரி காட்டிட்டோம்னா பிரச்சனை இல்லை, விட்டுருவாங்க. காட்டாத பட்சத்தில் முன்னாடி வந்து 30% வரி போடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ புது வருமான வரி சட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃபைனை வந்து 60% மாத்திட்டாங்க. மற்றபடி 1916 போடப்பட்ட வருமான வரி சட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் தங்க நகைகளுக்காக உட்படுமோ அது மட்டும் உட்படும். இந்த ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் தான் நாங்க மாத்திருக்கோம் சொல்லி லோக்சபால நிறைவேற்றப்பட்ட வருமான வரி சட்டம் பத்தி மத்திய நிதி அமைச்சகம் விளக்கம் கொடுத்திருக்காங்க சார். இப்ப எதுக்காக இந்த ஒரு திருத்தம், எதுக்காக இந்த ஒரு அறிவிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்களேன். இப்ப கருப்பு பணம் இதெல்லாம் வெளில வந்துருச்சு. பணமா வச்சிருக்காங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கொண்டு போய் தங்கத்துல லேண்ட்லன்னு சொல்லிட்டு போடுவாங்க. அப்ப தங்கத்தோட கணக்கையும் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும்ல எது வெள்ள எது கொல்ல அப்படின்னு. அதுக்காக தான் அடுத்ததா லேண்டுக்கும் ஆப்பு வைக்க வர்றாங்களாமா. பினாமி சட்டம்னு ஒண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. அதெல்லாம் உங்களுக்கு நான் பொறுமையா எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு சொல்றேன். இப்போதைக்கு தங்கம் பத்திரம் அம்புட்டு தாங்க. திரு ரவி பச்சமுத்து அவர்கள் வந்துட்டு மறுபடியும் அட்மிஷன் எல்லாத்தையும் வந்துட்டு தான் டேக் ஓவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது திரு மதன் அவர்கள் வந்துட்டு மயக்கி வச்சிருக்காரு திரு வேந்தர் அவர்களை. ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா வந்துட்டு அவரை ஏமாற்றி எதுவும் சொத்து எல்லாம் எழுதி வாங்கிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இவர் வந்துட்டு விளக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க.